தமிழ்நாட்டில் மிக குறுகிய காலத்தில் எந்த பதவியிலும் இல்லாமலே அதிகம் சம்பாதித்த முதல் அரசியல்வாதி என்ற புகழ் அண்ணாமலையை தான் சாரும். சொத்துக்களை குவிக்க அண்ணாமலை கையாண்ட பாணி என்பது தேசிய கட்சி தலைவர்களையே ஷாக் அடைய செய்துள்ளது. அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கி குவித்துள்ள சொத்து பட்டியலை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் தளத்தில் லிஸ்ட் போட்டு பகிர்ந்து உள்ளார். இது பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியாளர்களின் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக அக்னி பிழம்பு போல அண்ணாமலை மேடையிலும் ஊடகங்களிலும் பேசும் அண்ணாமலை வெறும் 5 ஆண்டுகளில் தமிழக அரசியலில் பெரும் கோட்டீஸ்வரராக மாறியது என்பது ஒரு அசாதாரணமான வளர்ச்சியாகும். இன்றைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாகவும் அந்த கட்சிக்கு கொங்கு நாடு ஜனதா கட்சி என பெயரிடப் போவதாகவும் பேச்சு அடிபடுகிறது. இந்நிலையில்தான் ஜோதிமணி பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள சொத்து சேர்க்கைகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் தொடர்பான கேள்விகளுக்கு இன்னும் பதிலளிக்காதவர் பிறருக்கு பாடம் எடுக்க முயல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று விமர்சித்துள்ளார். மேலும் அண்ணாமலை வாங்கி குவித்துள்ள சொத்து பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். முதலில் LM14 வெஞ்சர் LLP அறிக்கைகள் சுமார் 2000 கோடி பரிவர்த்தனைகளை குறிப்பிடுகின்றன. இந்த நிதிகளின் ஆதாரம் என்ன என்றும் இக்கரை போலவம்பட்டி, தொண்டாமுத்தூர், கோவையில் சுமார் 14 ஏக்கர் நீங்களே ஒப்புக்கொண்டபடி நீங்கள் முத்திரை வரியாக 40.59 லட்சத்தை செலுத்தியுள்ளீர்கள். அதாவது வழிகாட்டுதல் மதிப்பு சுமார் 4 கோடி என்று பொருள். அங்கு சந்தை மதிப்பு மிக அதிகமாக உள்ளது. எளிதாக சுமார் 40 கோடி அல்லது அதற்கு மேல் உள்ளது என்பது பரவலாக அறியப்படுகிறது. இதற்கு யார் நிதியளித்தனர் என்றும், சூலூர் சிலக்கரச்சல் நிலம் தற்போது சவுத் எஸ்டேட்டின் கீழ் உள்ளது. அது உங்கள் மனைவி பெயரில் உள்ளது. இதன் மதிப்பு சுமார் 30 கோடி ரூபாய். மேலும் கோயம்புத்தூர் LT பைபாஸ் சொத்து சுமார் 25 கோடி என மதிப்பிடப்பட்டு உள்ளது. அதோடு அண்ணாமலையார் கேம்பஸ் செங்கற்கள் 100 கோடிக்கு மேல் மதிப்பு உள்ளவை என்று கூறப்படுகிறது. இது உங்கள் மைத்துனர் திரு சிவகுமார் பெயரில் உள்ளது. அவர் முன்பு என் கிராமத்திற்கு அருகில் ஒரு சிறிய நீல உலோக குவாரியை மட்டுமே நடத்தி வந்தார். நீங்கள் பாஜக மாநில தலைவராக பணியாற்றிய போது பொது பதவிக்கு ஒருபோதும் தேர்ந்தெடுக்கப்படாமல் இந்த மிகப்பெரிய சொத்து வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாமலைக்கு இவ்வளவு கோடியில் சொத்துகள் இருக்கிறதா என டெல்லி தலைமையே ஆடிப்போய் உள்ளது.